ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், பாக்கியலட்சுமி சீரியல் ப்ரோமோல என்ன நடக்குதுன்னு பார்க்கலாம் வாங்க. நம்ம கோபி வீட்டை விட்டு வெளியே போய் பிச்சை எடுக்கிற நிலைமைக்கு போவார்னு கூட சொல்லலாம். நம்ம எழில் இருந்துட்டு இதுக்கப்புறமும் இந்த ஆள் இந்த வீட்டில் இருக்கவே கூடாதுன்ற மாதிரி ஈஸ்வரிக்கிட்டையுமே சொல்லிடுறாங்க. ஈஸ்வரி என்ன சொல்கிறதுனே தெரியாமல் ரொம்பவே தகச்சு போய் தான் நின்றுட்டு இருக்காங்க. அதுக்கு கோபி இருந்துட்டு, என்னம்மா பேசாமல் இருக்கீங்க, இவன் என்னை வீட்டை விட்டு வெளியே போக சொல்கிறாம்மா, இது என்னோட வீடுமா அப்படின்னு சொல்கிறாங்க. அதுக்கு எழில் இருந்துட்டு, இது உங்களோட வீடு கிடையாது, என் அம்மாவோட வீடு, நீங்களா போகிறீங்க இல்லை உங்கள் கழுத்தை பிடிச்சி வெளியே தள்ளவா அப்படின்னு சொல்கிறாங்க. இங்கே பாருடா, நீங்கள் யார் சொன்னாலும் நான் போக மாட்டேன், என் அம்மா இந்த வீட்டை விட்டு வெளியே போக சொல்லிட்டு நான் போகிறேன் அப்படின்னு சொல்கிறாங்க. நம்ம ஈஸ்வரி இருந்துட்டு, இங்கே பாரு கோபி, இதுக்கப்புறமும் உனக்கு மரியாதை இல்லை, நீ தயவு செஞ்சு இந்த வீட்டை விட்டு வெளியே போயிடு, உன் பசங்க எதுவும் பண்ணுறதுக்கு முன்னாடி நீ இந்த வீட்டை விட்டு வெளியே போ அப்படின்ற மாதிரி சொல்லிடுறாங்க. நம்ம கோபி வந்து ரொம்பவே மனசு உடைஞ்சு போயிடுறாங்க. நம்ம ராதிகா இருந்துட்டு, பார்த்தீங்களாங்க, நான் சொன்னேன்ல உங்கள் அம்மாவே உங்களை வீட்டை விட்டு வெளியே போக சொல்லிட்டாங்க, இதுக்கப்புறமும் ஏங்க இங்கே நின்றுக்கிட்டே இருக்கீங்க, நம்ம போவோம் வாங்க அப்படின்னு சொல்லிட்டு நம்ம கோபி கையை பிடிச்சிட்டு நம்ம ராதிகா வீட்டை விட்டு வெளியே போயிடுறாங்க. ஒரு சைடு நம்ம பாக்கியலட்சுமி ரொம்பவே ஃபீல் பண்ணுறாங்க. எதுக்காகன்னு பார்த்தீங்கன்னா, கோபி வீட்டை விட்டு வெளியே போனதுக்காக இல்லை, ஏன்னா இந்த வயசுலையுமே இவர் இப்படி பண்ணிக்கிட்டு இருக்காரு அப்படின்றது. நம்ம எழில் இருந்துட்டு, இதுக்கப்புறமும் நீங்கள் எதுக்கும் கவலைப்படாதீங்க அம்மா அப்படின்னு சொல்லிட்டு பாக்கியலட்சுமி கிட்ட சொல்கிறாங்க. இதுக்கப்புறம் நம்ம வீட்டில் எல்லாமே சந்தோஷமாக தான் இருக்கும், எல்லாமே நல்லபடியாக தான் நடக்கும், இந்த ஆள் இருக்கிற வரைக்கும் தான் பிரச்சனை மேலே பிரச்சனை வந்துக்கிட்டே இருந்தது, இதுக்கப்புறமும் அவங்க வீட்டை விட்டு வெளியே போயிட்டாங்க, இதுக்கப்புறம் நம்ம வீட்டில் சந்தோஷம் மட்டும்தாம்மா இருக்கும், நீங்கள் எதை பற்றியும் நினச்சி கவலைப்படாதீங்க அப்படின்னு சொல்லிடுறாங்க. அதுக்கப்புறம் நம்ம ராதிகாவும் கோபியும் எங்கே போகிறதுன்னு தெரியாமல் நடு தெருவில் நின்றுக்கிட்டு இருக்காங்க. அப்போ தான் நம்ம ராதிகா இருந்துட்டு, என் அம்மா வீட்டுக்கு போகலாம் வாங்க அப்படின்னு சொல்லி கூட்டிக்கிட்டு போகிறாங்க. ராதிகாவை பார்த்ததும் ராதிகாவோட அம்மா இருந்துட்டு, வா ராதிகா என்னாச்சு, ஏன் பையோடு வரீங்க, ஏதாச்சும் பிரச்சனையா அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. நடந்த எல்லாத்தையுமே சொல்கிறாங்க. இதை தொடர்ந்து என்ன நடக்கும் அப்படிங்கிறத